இன்றைக்கி நம்ம காட்டுக்கு மேலே வந்திருக்குறோம். அப்படியே அந்த காட்டில் அப்படியே மரம்லாம் பார்த்துருவோம். கொய்யா மரம் பாருங்கள், எங்கே காய் இருந்துச்சு, இதாக இருக்குது பார்த்தீங்களா? இதை பார்த்தாலே நல்லா தெரியுதா, தண்ணி இல்லாமல் ஒரு மாதிரி மரக்காயின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி ரொம்ப காஞ்சி போய் இருக்குது. இந்த மழை இல்லாதனால இங்கே சுத்தமாக இல்லை. பாருங்கள், காய் வந்துட்டு எல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே துளிராக இருக்குது. இந்த துளிர் எல்லாமே இப்போ பூ வந்து காய் வரும் பாருங்கள். இது இவ்வளோ பெருசு இருக்குதுல்ல. இந்த மரம் வந்துட்டு நாங்கள் அந்த நர்சரியில் வாங்கிட்டு வந்து வைப்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. இது தானாக முளைச்ச கன்று வந்து பிடிங்கிட்டு வந்து இங்கே வச்சோம். ஒரு 2 இயர்ஸில் வந்துட்டு காய் வந்துருச்சு. நல்லா பெருசாகவே நல்லா ஒயிட்டாக இருக்குல்ல உள்ளார, அது அந்த காய். இது பாருங்கள், பிஞ்சாக தான் இருக்குது. இருந்தாலும் பிஞ்சா பழமா? ஐயோ, கையோடு வந்துருச்சுங்க. வெடிச்சிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தேன், கோம்பு லூசாக இருக்கும், வந்துருச்சு. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாழை மரம். இங்கெல்லாம் இப்போ மெயின்டைன் பண்ணுறதில்ல. நிறைய வாழை மரம் இருந்துச்சு, தண்ணி இல்லாதனால பாருங்கள் எல்லாம் செத்து போயிட்டு ஒன்றே ஒன்று அதுவும் வளைஞ்சி போய் தொங்கிட்டு இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பழத்தோட மரம். என்ன மரம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சீத்தா மரம். ஆனால் இதுலேயுமே மழை இல்லாதனால காய் இல்லை. இதுக்கு மேலே தான் பூ வச்சு காய் வைக்கும். நான் காய் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், பூ வச்சிருக்குது, ஆனால் காஞ்சி போச்சு தெரியுதுங்களா? ஐயோ, உளுந்து போச்சு. மழை இல்லாதனால அப்படியே வந்த பூ இது பாருங்கள், காய் கருகி போச்சா, அது தண்ணி இல்லாதனால ஓவர் ஹீட். இங்கே ஒரு பூ இருக்குது. இது அந்த மரகதம் பூவே ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா, ஆரஞ்சு கலரில் ஒன்று இருக்குல்ல, அந்த பூ 3 பெட்டல்ஸாக தான் இருக்கும். ஆனால் பச்சையாகவே தான் இருக்கும். பாருங்களா, கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். பாருங்கள், 2 காய் இங்கே இருக்குது இருக்கா. ஆனால் இதில் இந்த பேன் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒயிட் கலரில் பூச்சி, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இது ஒன்றும் பண்ணாது, சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், பெருசாக ஒன்று இருக்குது. அப்புறம் இதெல்லாம் முன்னே ஜன்னல் தீவனத்தட்டு இருந்துச்சு. இப்போ அதுவும் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு. வெறும் காடாக கிடக்குது. இது எப்படி பாருங்கள், முன்ன கலக்கா போட்டிருந்தது, இப்போ ஓட்டி போட்டிருக்குது. மழை பெஞ்சு ஈரம் வந்துட்டோம்னா மறுபடியும் இந்த கலக்கா போட்டுரும் ஓட்டி. இது பார்த்திங்கன்னா இங்கே எருவு குழி முன்ன வச்சுருந்தோம். இப்போல்லாம் அந்த வேறு காட்டுக்கு போயிடும், மெயின்டைன் இல்லாமல் அது அப்படியே போயிடுச்சு. அப்புறம் முக்கியமாக நமக்கு பிடிச்ச பழம் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். டக்குன்னு எனக்கே வரலையே. இலந்த பழங்க. காய் பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக, பூ சின்னூண்டு. இது பாருங்கள், கொஞ்சம் பெரிய காயாக இருக்குது. இன்னும் ஒரு 1 மந்த் அந்தமாரி தான், 1 மந்த்லேயே வந்துடும். பாருங்கள், நிறைய கீழே விழுந்து போயிருக்குது. பழமே தெரியுதுங்களா? ஆனால் இதை ஆசைப்பட்டு சாப்பிட்டாலும் அதிகமாக சாப்பிட முடியாது. வாயெல்லாம் ஒரு மாதிரி, நாக்கெல்லாம் புண்ணாயிரும். லிமிட்டாக சாப்பிட்டுக்கலாம், சும்மா ஆசைக்காக டெய்லி ஒரு 5-10 அந்த மாதிரி. இது பாருங்கள், வேர் கட்டை பார்த்தீங்களா, மரம் அடிக்கட்டு. அந்த இந்த மரம் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே இந்த மரம் இருக்குது. அதனால பிளாக்காக தெரியுது, அதுதான் அடிமரம், ஃபஸ்ட்டு மரம். அப்புறம் இது கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்குது இல்லையா, இதெல்லாம் இப்போ துளுத்து வந்த மரம். வெட்டிடுவோம், அப்பப்போ புதர் அதிகமாகிரும்னு. அது நம்ம என்ன தான் வெட்டினாலும் தீ நெருப்பு வச்சாலும் வந்துடுது. பரவாயில்ல தான். பார்த்திங்களா, மரத்துக்கு அடியில் நிழலில் இங்கே ஒரே ஒரு கன்றுக்குட்டி மட்டும் இருக்குது, அதை இங்கே கட்டிடுவோம். பாருங்கள், எவ்வளோ பெரிய இதுவாக இருக்குது. கிளார் அடிக்க தெரில, நல்லா பெரிய மரமாகவே இருக்கும். முக்கியமான இடங்க இதுதான். நம்ம மாட்டு சாலை முன்னே நிறைய மாடு ஆடுலாம் இருக்கிறப்போ நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ மெயின்டைன் இல்லாதனால எல்லாம் அப்படி உடஞ்சி போயிட்டு, அதுக்குள்ளே இது பாருங்கள், என்னென்னு தெரியுதுங்களா, நெல்லம்பில்லு. இதுவுமே பாருங்கள், உங்களுக்கு புதுசாக இருக்குன்னு தெரியல. அந்த சொட்டு நீர் பைப்புக்காக வாங்கிட்டு வந்தோம், அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. பாருங்கள், சாலெல்லாம் ஒடிஞ்சு அப்படியே விழுந்துருச்சு.